நல்லவர். எப்போ நல்லவர்? நீ இப்போ நல்லவர். போன பிறவிலே நீ நல்லவரா? தெரியுமா உனக்கு? தெரியாது, அடையாளம் இல்லை. அவரு நல்லா இருக்கிறாரு, தீய செய்கிறவர். அவரு போன பிறவில நல்லவரா இருந்தாரு. அதனால இந்த பிறவில அவருக்கு அவர் செல்வங்கள் கிடைச்சிருக்குது. அவ்வளோ புகழ்ச்சியா இருக்கிறாரு. அவர் ஊர் புகழற அளவுக்கு வாழ்க்கை நடத்துறாரு. ஆனா உனக்கு துன்பம் வருது. நீ நல்லவனா இருக்கிற. ஏன்? இதை தான் நான் வீடியோவில் கூட சொன்னேன். நான் சின்ன வயசுல மாடு மேய்க்கிறதுக்கும் மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கும் என்ன காரணம்? இறைவன் காரணமா அப்படின்னு கேட்டேன். நான் செய்த பாவ புண்ணியமே எனக்கு வினையா வந்ததுன்னு. அப்போ போன பிறவில நீ செய்த தீமைகள் இந்த பிறவில உன்னை வாட்டுது. அப்போ அந்த தீயதை நீ அனுபவிச்சு ஒழிக்கும் போது நீ பரிசுத்தமானவனா ஆகிற. பரிசுத்தமான ஆன பிறகு உன்னை இறைவனே நெருங்கிடுறான்னு அர்த்தம். ஒரு நல்லவன் துன்பப்படுறான்னு சொன்னா இறைவன் அவனை நெருங்குறான்னு அர்த்தம்.